வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஊட்டி சுற்றுலாவில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் லாம்ஸ் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி முனையை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் சிங்காரா தேயிலை தோட்டம் அப்படிங்கிற இடத்துல வண்டியை நிறுத்தியிருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பார்த்த உடனே வண்டியை நிறுத்தியாச்சு. நமக்கு முன்னால் தெரியக்கூடிய அந்த ஊர் தான் குன்னூர். குன்னூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதான் லாம்ஸ் ராக். நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். இன்னும் 4 கிலோமீட்டர் நம்ம முன்னாடி போகணும். இங்கேருந்து பார்த்தோன்னா மேட்டுப்பாளையம் தெரியுதுங்க. நமக்கு முன்னால் தெரியுது பாருங்க, அதுதான் மேட்டுப்பாளையம். சிலு சிலுன்னு குளிர்ந்த காற்று வீசுறதுனால மிதமான வெயில் இருந்தாலும் நம்மளால் வெயிலை உணர முடியலைங்க. குளிர் தான் இருக்குது. லாம்ஸ் ராக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஊட்டியில் இருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களில் நம்மளோட வாகனத்தை பாதுகாப்பாக நிறுத்துறதுங்கிறது சவாலாக தான் இருக்குது. வாகனம் நிறுத்துறதுக்கான கட்டணம் வசூல் பண்ணுறாங்களே தவிர அதை ஒழுங்குபடுத்த மாட்டேங்கிறாங்க. மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் நகரோட அழகை நம்ம இங்கிருந்து பார்த்து ரசிக்கலாங்க. நமக்கு முன்னால தெரியுது பாருங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில தலைமை அதிகாரியாக பணியாற்றிய திரு லாம்ப் என்பவருடைய நினைவாகத்தான் இந்த இடத்துக்கு லாமின் பாறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. நாம பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான் லாம்ஸ் ராக் காட்சி முனை. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து நாம பார்க்கும்போது மேட்டுப்பாளையம் மற்றும் கோயம்புத்தூர் நகரினுடைய மொத்த நிலப்பரப்பின் அழகையும் நம்மளால பார்த்து ரசிக்க முடியுது. அதே நேரத்தில் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையம் சொல்லக்கூடிய வழித்தடமும் இங்கிருந்து நம்மளால பார்க்க முடியுது. கார் நிறுத்தின இடத்துல இருந்து ஒரு 400 மீட்டர் தள்ளி தான் இந்த காட்சி முனை இருக்கு. லாம்ஸ் ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்சி முனையை நம்ம பார்த்தாச்சு. இந்த இடத்த பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக டால்பின் நோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு காட்சி முனையை தான் நாங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த காட்சி முனையை பார்க்கலாம். காட்சி முனையை பார்த்து ரசிக்கிறதுக்கு பைனாக்குலர் இங்கே வாடகை கொடுக்குறாங்க. இதுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாங்க. டால்பின் நோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. லாம்ஸ் ராக்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதான் இந்த டால்பின் நோஸ் அப்படிங்கிற காட்சி முனை. புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடம் இந்த இடம். இங்கே வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள்லாம் ரொம்ப ஆர்வமாக புகைப்படம் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து குதிரை சவாரியெல்லாம் இருக்குங்க. குதிரை சவாரி செய்கிறதுக்கு 200 ரூபாய் வந்து கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் வந்து ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு இந்த மாதிரி பொருட்களை விற்பனை செய்கிறாங்க. இதோட விலையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நகர்ப்புறங்களில் விற்பனை செய்யக்கூடிய விலையை காட்டியும் 10 ரூபா 20 ரூபா அதிகமாக தான் சொல்கிறாங்க.
டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி முனை இதுதான். லாம்ஸ் ராக்கோட காட்சி முனைக்கும் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியலங்க. காட்சி முனையை பார்க்கக்கூடிய இந்த இடமானது டால்பின் மூக்கு போன்ற அமைப்பில் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. டால்பின் நோஸ் காட்சி முனையை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்த பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்ததாக ஊட்டியில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான பூங்காவான பொட்டானிக்கல் கார்டன், அதாவது அரசு தாவரவியல் பூங்காவை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஊட்டியிலிருந்து குன்னூர் செல்லக்கூடிய வழித்தடத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான சுற்றுலா இடங்களை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து ஊட்டியின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு தாவரவியல் பூங்காவை நம்ம பார்க்க போகிறோம். நகரின் மையப்பகுதியில் இந்த பூங்கா அமைஞ்சிருக்கிறதுனால மற்ற பூங்காக்களில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையை விட இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. பூங்காவுக்கு எதிர்த்தாப்புலே வாகனம் நிறுத்துவதற்கான இடம் இருக்குது. இது தெரியாமல் நாங்கள் சாலை ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு வந்துட்டோம். ஊட்டியில் தான் கேரட் விளைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படி இருந்தும் 4 கேரட்டு 50 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் நுழைவு கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. நாளை மறுநாள் மலர் கண்காட்சி நடக்க இருக்குங்க. அதுக்காக பூங்காவை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறக்கூடிய இந்த மலர் கண்காட்சியானது இங்கே விளையக்கூடிய மலர்களை பறித்து அலங்காரம் பண்ணி தான் இந்த மலர் கண்காட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே அலங்காரம் செய்யப்படக்கூடிய அந்த மலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து கொண்டு இங்கே அலங்காரம் பண்ணி மலர் கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க. சிம்ஸ் பூங்காவிலையும் கண்ணாடி மாளிகை வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குறைவான மலர்கள் தான் நம்ம பார்வைக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் தாவரவியல் பூங்காவில் இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி மாளிகையில் நிறைய விதமான மலர் செடிகள், கள்ளி செடிகள்லாம் பார்வைக்கு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கண்ணாடி மாளிகையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மலர்களையும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.
ஊட்டி சுற்றுலாவில் நாம் தவறாமல் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த தாவரவியல் பூங்காவும் ஒன்று. ஆயிரக்கணக்கான மூலிகை செடிகள், மலர் செடிகள், மரங்கள்னு பார்க்கக்கூடிய நம்ம கண்களுக்கு விருந்தாக அமைகிற மாதிரி இந்த பூங்காவை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இந்த பூங்காவுக்கு நீங்கள் வரதா இருந்ததுன்னா மாலை நேரத்தில் இங்கே வாங்க. மாலை நேரத்தில் வந்து நல்ல ஒரு குளிர் இருக்குது, அதோட சூழலும் அருமையாக இருக்குது. அருமையான ஒரு சூழலில் இந்த பூங்காவை நம்ம பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா மாலை நேரம் அருமையாக இருக்கும். சிம்ஸ் பூங்கா மாதிரியே இந்த தாவரவியல் பூங்காவும் ஒரு மலையடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பூங்காவானது அரசு தோட்டக்கலை வளர்ச்சி மையத்தால் பராமரிக்கப்பட்டு வருது. இங்கே இருக்கக்கூடிய புல்வெளிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. பச்சை கம்பளத்தை பூமியில் விரித்து விட்டது போல அவ்வளவு அருமையாக பசுமையாக இருக்குங்க. தோடர் பழங்குடியின மக்களுடைய கைவினை பொருட்களும் இந்த பூங்காவில் விற்பனை செய்கிறாங்க. கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லப்படுற அரசு தாவரவியல் பூங்கா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த தாவரவியல் பூங்காவுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள். இன்று இரவு ஊட்டியில் தங்கிட்டு நாளைக்கு காலையில் தொட்டபெட்டா போக போகிறோம். ஊட்டியில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா இடங்களையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.